வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். அதில் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம கொஸ்டின் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த இதிலேருந்து 2லேருந்து 3 கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். நான் சிம்பிளாக இதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தன்வினைனா எழுவாயும் தானே செய்யும் செயலையும் குறிப்பது. எடுத்துக்காட்டு, பாத்திமா திருக்குறள் கற்றாள் அப்படின்னா தன்வினை. பிறவினைனா எழுவாயும் பிறர் செயலை குறிப்பிடுவதும். ஓகேவா? பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், பிறரை குறிப்பிடுவது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செய்வினைனா, செய்வினையில் என்ன வரும்னா ஐங்கிறது மறைமுகமாக வரும். அதான் செய்வினை. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை ஐ மறைமுகமாக வந்திருக்கா? அப்போனா இது செய்வினை. ஓகேங்களா? செயல்பாட்டு வினை அதை விட ஈஸியாக இருக்கும். செயல்பாட்டு வினையில் ஆளும், படு, பட்டது, பெரு, பெற்றது இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா அது செயல்பாட்டு வினை. ஓகேங்களா? பாண்டியன் பரிசு பாரதியாரால் இயற்றப்பட்டது. ஓகேவா? ஆள், பட்டது அப்படின்னு வந்திருக்கா? அப்போ இதான் ஆன்சர். வாங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கோதை பாடம் கற்பித்தாள் அப்படின்னு இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோதை ஐ மறைமுகமாக வந்திருக்கா? அப்போ இது செய்வினை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, அனுமன் சீதையை கண்டான் அப்படின்னா இதுவும் மறைமுகமாக ஐ வந்திருக்கு. அப்போனா இது செய்வினை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை பார்த்தா செய்வினை வரல. அதுக்கப்புறம் எதை குறிக்கும்? அவங்க தன்னால் தானே செய்கிற செயலை கொடுத்துருக்காங்க. அப்போ இது தன்வினை வாக்கியம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 3வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 3வது கொஸ்டின் விழா தலைவரால் பரிசு வழங்கப்பட்டது. ஓகேவா? ஆளும் வந்திருக்கு, பட்டதும் வந்திருக்கு. அப்போ இது செயல்பாட்டு வினை. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 4வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். தன்வினை, பிறவினை, செயல்பாட்டு வினை, செய்வினை. இதில் நான் இப்பசுவை வாங்கினேன் அப்படின்னா எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசுவை ஐ மறைமுகமாக வந்திருக்கா? அப்போ இது செய்வினை வாக்கியம். ஆப்ஷன் பி. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த வீடு என்னால் வாங்கப்பட்டது. ஆளும் வந்திருக்கு, பட்டதும் வந்திருக்கு. அப்போ இது செயல்பாட்டு வினை. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின் பார்க்கலாம். ராஜராஜ சோழன் பதிப்பகங்களை தொகுப்பித்தான். ஓகேங்களா? தொகுத்தான்னா தன்வினை வாக்கியம், தொகுப்பித்தான்னா பிறவினை வாக்கியம். ஓகேயா? நெக்ஸ்ட் குறும்பு செய்யும் மாணவர்கள் அடங்கினான் அப்படின்னா தன்வினை வாக்கியம். அடைக்க அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். உலக மக்கள் அனைவரும் திருவள்ளுவரை பாராட்டினர். ஓகேலா? பாராட்டினார்கள் அப்படின்னா தன்வினை வாக்கியம். அதே பாராட்டப்பட்டர்னா அது பிறவினை வாக்கியம். இதில் தன்வினை வாக்கியம் தான் வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 9வது கொஸ்டினில் என்னென்னா, கீழ்கண்டவற்றுள் தன்வினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கந்தன் திருந்தினான், அதான் தன்வினை வாக்கியம். அதே திருத்தினான்னா அது பிறவினை வாக்கியம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 10வது கொஸ்டின் என்னென்னா, கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் யாது அப்படின்னா சுசீலா பழக்கினாள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 11வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 11வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கற்றான் இதனை பிறவினை வாக்கியமாக எழுதுக அப்படின்னா கற்பித்தான், அதான் பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. செயல்பாட்டு வினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயல்பாட்டு வினைனா ஆள் வரும், பட்டது வரும், பட்டதில் முடியணும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டும் செயல்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சமத்துவபுரம் முதல் கருணாநிதியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு இப்போ அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டினில் செயல்பாட்டு வினை தான் அடிக்கடி கேட்கப்பட்டிருக்காங்க. அது ஆளும் பட்டதில் முடியணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிற கொஸ்டின் தான் அதிகமாக கேட்குறாங்க. மறக்காமல் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்லாம் நம்ம ஒரு மார்க்கு விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மனசுக்குள்ளே வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம்.
கண்ணன் ஓடினான் அப்படின்னா ஓடினான் அப்படின்னா தன்வினை வாக்கியம். அவன் கண்டான் அதுவும் தன்வினை வாக்கியம். இந்த கொஸ்டின் பாருங்கள். வள்ளி தேர்வு எழுதினால் அது தன்வினை. இதை பிறவினையாக எழுத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எழுதினான்னா எழுவித்தாள், அதான் பிறவினை. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு அரசன் ஆணையிட்டான், இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா தன்வினை வாக்கியம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. 28வது கொஸ்டின் என்னன்னா மைந்தன் மனதை திருத்தினான் அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். திருந்தினான்னா தன்வினை வாக்கியம். திருத்தினான் வந்திருக்கு, அப்போ இது பிறவினை வாக்கியம். தாய் தாலாட்டு பாடினாள் அப்படின்னா இது செய்வினை வாக்கியம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. செல்வன் பாராட்டப்பட்டான் அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். பாராட்டினான்னா தன்வினை வாக்கியம். மரம் என்னால் நடப்பட்டது அப்படின்னா நாளும் வந்திருக்கு, பட்டது வந்திருக்கு, அப்போ செயல்பாட்டு வினை வாக்கியம். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏற்கனவே பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் எளிதாக எல்லாம் புரிகிற மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்லேருந்து 2 3 கொஸ்டின் வரும், அதை நீங்கள் விடக்கூடாது. ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.